வீத லீடர்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து உருவாக்கியிருந்தாரு. இப்போ அதோடைய மாநாடும் நடந்துச்சு. அவர் ஒரு கூட்டத்தை கூட்டி தன்னுடைய கருத்துக்களை அவர் பேசியிருக்கிறார். அதை தாண்டி இதில் பெருசாக பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை. பாஜகவினுடைய பி டீமா தான் வந்து அண்ணாமலை இறக்கப்பட்டிருக்காரு. ஏன்னா இப்போ பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு ஏ டீம், அது எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. அது வரைக்கும் நன்றி சொல்லணும். பி டீமா விஜய் இருக்கிறாரு, பி டீமா டிஎம்கே இருக்கிறாங்க, பி டீமா அண்ணாமலை இருக்கிறாரு, பி டீமா இன்னும் நிறைய பேர் போட்டியில் இருக்கிறாங்க. அண்ணாமலை அவர்கள் கட்சியிலிருந்து வெளியில போயிருக்காரு அப்படிங்கும்போது இது கட்சிக்கான மிகப்பெரிய பலவீனமா இருக்குமா? எந்த ஒரு நபர்களையும் அல்லது எந்த ஒரு கட்சியும் ஒரு விலகி போயிட்டாலோ அல்லது இணைந்து விட்டாலோ அந்த கட்சி பலமாயிருச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, அல்லது அந்த கட்சி பலவீனமாயிருச்சுன்னு சொல்ல முடியாது. பாஜகல இருந்து வளர்ந்தவர் வெளியில போறாரு, அங்க போய் ஒரு கட்சியை இந்த மாதிரி நடத்துறாரு அப்படின்னா அது பலவீனமா தானே பார்க்கப்படும். அண்ணாமலை அவர்கள் ஃபோக்கஸ் ஆனாரு அப்படின்னா பாஜகவுடைய செயல் திட்டங்களை வைத்து ஃபோக்கஸ் ஆனாரு. இங்க இருந்து ஒரு ஃபோக்கஸ் ஆயிட்டாரு, அதனால போற இடத்துல ஃபோக்கஸ் ஆயிடுவாருன்னு சொல்ல முடியாது. மக்களை எதிர்பார்ப்பிலேயே வைத்திருந்தால் அவர்களுடைய குறைகளை கதறிக்கொண்டே இருந்தா நாங்க செய்யறோம் என்று சொல்லி வாக்கு வாங்க முடியுமே தவிர தீர்வு கொடுத்துட்டா அவர்கள் ஓட்டு போட மாட்டாங்க என்ற மனநிலை டிஎம்கேக்கும் இருக்கு, டிவிகேக்கும் இருக்கு. மேயருடைய செயல்பாடுகள் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கணும். ஒரு குத்துவிளக்கு ஏத்துறதுலயே சர்ச்சை வந்து எம்எல்ஏ கோவித்து கொண்டு போய் பிறகு அமைச்சர் வந்து அதை சரி கட்டின விஷயங்களையும் பார்க்கணும். சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் நேரடியாக டிவிகேவுடைய இந்த புதிய அரசுக்கு ஒத்துழைப்பு தருவது மாதிரி தெரியல. அவர்கள் தனிப்பாதையில் சென்று கொண்டிருக்கிறார்கள், இவர்களும் அதை கண்டுகொள்ளல. இதுல கொடுமை என்னன்னா பாதிக்கப்படுவது மக்கள் தான். இப்ப இதுக்கு தன்னிச்சையா வந்து ஒரு முதல்வர் அவர்கள் நடவடிக்கை எடுக்கலாம் இல்லையா? மாநகராட்சியினுடைய செயல்பாடுகளை அவர் தானே கண்ட்ரோல்ல கொண்டு தாராளமா எடுக்கலாம். டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான் போட்டின்றாரு. இப்ப அந்த போட்டி சென்னை மாநகராட்சியில இருக்கு. இப்போ வந்து சாரையா நிறைய பேர் வந்து தன்னுடைய பதவியை வந்து ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கடை போய் இணையறதை பார்க்கல. 6 மாசத்துல இடைத்தேர்தல் வரப்போறது இல்லை. யாரெல்லாம் அவசரப்பட்டு எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார்களோ அவர்கள் எல்லாருமே இப்ப கதிகலங்கி போய் நிக்கிறாங்க. இங்கு வந்து ஊழல் எப்படி செய்ய வேண்டும் என்று தெரியாதவர்கள் அமைச்சர்களாக புதுசா வந்திருக்கிறாங்க. அதனால அவங்க சின்னதா செஞ்சு மாட்டிக்கும் பொழுது இவர்களுக்கு எல்லாம் திட்டமிட்டு திருட தெரியல, அதுக்கு ட்ரைனிங் கிடையாது. அதனால இப்ப ஆரம்பத்தில் இவர்கள் மாட்டிக்கொள்கிறார்கள். அந்த மக்கள் பணத்தை நாசமானாலும் பரவாயில்ல, தன் சுயலாபத்துக்கும் டிவிகே போறாங்க. இல்லைன்னா அந்த கொதிப்பு மக்களிடத்தில் இருக்கும், அது திரு ஜோசப் விஜய்க்கு எதிராக திரும்பும். இது டிவிகே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்ன்றதுனால அவர்கள் கதிகலங்கி போயிருக்கிறாங்க. அதை சமாளிப்பதற்கு வேற என்ன செய்ய முடியும்னு அவர்கள் யோசிக்கிறார்கள். சார் வணக்கம். வணக்கம். உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, நான் இப்போ புதுசாக சொல்ல தேவையில்லை, வீத லீடர்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து உருவாக்கியிருந்தார். இப்போ அதோடைய மாநாடும் நடந்துட்டு மாநாட்டில் நிறைய விஷயம் பேசினார். முதல்ல அந்த மாநாட்டில் பேசின விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பாஜகவிலிருந்து விலகி ஒரு அமைப்பை ஆரம்பித்திருக்கிறார். அந்த அமைப்பில் திரு அண்ணாமலை அவர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார். அவர் ஒரு கூட்டத்தை கூட்டி தன்னுடைய கருத்துக்களை அவர் பேசியிருக்கிறார். அதை தாண்டி இதில் பெருசாக பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை. இல்லை, அவர் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் நிறைய விஷயத்த ரிஜிஸ்டர் பண்ண விரும்புகிறாரு. ஆனால் அதுக்கு மாற்றாக இங்கே நிறைய விஷயங்கள் பேசப்படுது. என்ன அப்படின்னா 38 நாள் அமைதியாக இருந்தார். பாஜகவினுடைய பி டீமாக தான் வந்து அண்ணாமலை இறக்கப்பட்டிருக்காரு. ஏன்னா தமிழகத்தில் பாஜகவால் கால் ஊன்ற முடியல. ஸோ அதுக்கான ஒரு பிளானாக தான் இந்த தேர்தலுக்கு பிறகு இப்படியான முடிவு எடுக்கப்படுதுன்னு ஒரு பக்கம் பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் மேடைகளில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவரே ஓப்பனாகவே சொல்கிறார், 38 நாள் பேசாதனால என்னை பிஜேபியோட பி டீம்னு சொல்கிறாங்க, நான் அப்படி இல்லைன்றாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போது சோஷியல் மீடியா பேசிக்கிட்டு இருக்க விஷயத்தை உண்மைன்னு எடுத்துக்க முடியுமா? இல்ல நிறைய பேர் பிஜேபியுடைய பி டீம் நிறைய பேர் இருக்கிறாங்க. முதலாவது பி டீம்ல இருக்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தா திரு ஜோசப் விஜய். ஏன்னா திருமாவளவன் அவர்கள் தேர்தலுக்கு முன்னாலே சொன்னார், RSS செல்ல குழந்தை தான் ஜோசப் விஜய், பிஜேபியுடைய பி டீம் தான் ஜோசப் விஜய். அதனால பிஜேபியுடைய பி டீம்ல நம்பர் 1 இடத்துல அவர் இருக்கிறாரு. 2வது இடத்துல டிஎம்கே இருக்கிறாங்க. இப்ப சமீப காலமா டிவிகேனுடைய அமைச்சர்கள் எல்லாம் என்ன பேசுறாங்கன்னா, பாஜகவுடைய பி டீமாக திமுக இருக்கிறது, அவர்கள் பாராளுமன்ற தேர்தலில் ஒன்றிணைவதற்காக இப்பொழுதே வேலையை ஆரம்பித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்றதின் அடிப்படையில் ஸோ 2வது பி டீம் வந்து டிஎம்கே இருக்கிறாங்க. இப்போ 3வது பி டீம் யாருக்கு அப்படின்றதுல நிறைய போட்டி இருக்கு. அந்த போட்டியில திரு அண்ணாமலை அவர்களையும் பி டீம்ல இணைச்சிக்கலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் சோசியல் மீடியால பேசுறாங்க.
ஸோ அதையும் நம்ம பரிந்துரைக்கணும். ஏன்னா இப்போ பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு ஏ டீம், அது எல்லாரும் ஒத்துக்கிறாங்க, அது வரைக்கும் நன்றி சொல்லணும். பி டீமா விஜய் இருக்கிறாரு, பி டீமா டிஎம்கே இருக்கிறாங்க, பி டீமா அண்ணாமலை இருக்கிறாரு, பி டீமா இன்னும் நிறைய பேர் போட்டியில் இருக்கிறாங்க. ஸோ இவர்கள் எல்லாம் தங்களை பி டீம் அப்படின்னு அவர்களா சொன்னாங்களோ அல்லது அவர்களை மற்றவர்கள் சொன்னாலோ இத பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களாக நாங்கள் வந்து ஒரு நகைச்சுவையா கடந்து போறோமே தவிர இதுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. ஏன்னா கடந்த காலத்திலும் பேசுறாங்க, இப்பயும் பேசுவாங்க, இனி வரக்கூடிய காலத்திலும் பி டீம் யார் என்பதில் ஒரு பெரிய போட்டி நிலவும். எப்படியோ பாரதிய ஜனதா கட்சியை ஏ டீமா முதன்மையானதாக தமிழகத்தில் வைத்திருப்பதை நாங்கள் வந்து வரவேற்கிறோம், பாராட்டுறோம். இல்லை, இதில் குறிப்பாக இந்த கேள்வி என்ன இங்கே ஏன் வச்சன்றதுக்கான காரணம் என்னன்னா, இப்போ விஜய் அவர்களை சொல்கிறதோ இல்லை திமுகவை கை காட்டி சொல்கிறதோ வேற, அண்ணாமலை அவர்கள் கட்சியிலேருந்து வெளியில் போயிருக்காரு அப்படிங்கும்போது இது கட்சிக்கான மிகப்பெரிய பலவீனமாக இருக்குமா அப்படின்ற ஒரு விஷயமும் பார்க்கப்படுது. ஏன்னா அவங்க பின்னாடி நிறைய பேர் வந்துட்டாங்க, பாஜகவில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்துட்டாங்க, திமுகவில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்திருக்காங்க, அதிமுகவில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்திருக்காங்க. அப்படின்னா அவரை சார்ந்து வந்து அத்தனை பேரும் போகிறது இல்லாமல் இப்போ அவர் ஒரு அமைப்பாக ஒரு மாநாடு வரைக்கும் நடத்துறதுக்கு இப்போ பிரிஞ்சு போகிறாங்கன்னா கட்சிக்கு அது பலவீனமா இருக்குமா அப்படின்ற ஒரு இது இருக்கு. அதாவது பாஜகவுக்கு ஒரு பலவீனமா இருக்குமா அப்படின்னு. பாரதிய ஜனதா கட்சிக்கு பலவீனமா இருக்குமா இல்லையா என்பதை தேர்தல் முடிவுகள் தான் சொல்லுமே தவிர ஒரு கட்சியை விட்டு விலகிட்டாரு இல்ல அவர் பின்னால ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் போயிட்டாங்க அதனால இந்த கட்சி பலவீனம் அப்படின்னு சொல்லவே முடியாது. உதாரணத்துக்கு திரு ஜோசப் விஜய் அவர்கள் நடிகராக இருந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. அப்ப எல்லாரும் என்ன பேசுனாங்க, இந்த கட்சி வந்து இன்னும் பெரிய அளவுக்கு வாக்கு சதவீதத்தை நிரூபிக்கல, அதனால இவர்கள் இத்தனை இடத்துல ஜெயிப்பாங்கலாம் சொல்ல முடியாது, கவுன்சிலர் சீட்டு கூட ஜெயிக்காதவர்கள் அப்படிலாம் விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் ஆட்சியே இன்னைக்கு பிடித்து டிவிகே வந்து ஒரு பலமான கட்சியாக ஏறக்குறைய 1,70,00,000 பேர்கிட்ட வாக்கு வங்கி வச்சிருக்கிறாங்க. இப்போ இதுலேருந்து நாம் என்ன புரிந்து கொள்ளணும்னா, எந்த ஒரு நபர்களையும் அல்லது எந்த ஒரு கட்சியும் ஒரு விலகி போயிட்டாலோ அல்லது இணைந்து விட்டாலோ அந்த கட்சி பலமாயிருச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, அல்லது அந்த கட்சி பலவீனமாயிருச்சுன்னு சொல்ல முடியாது. வரக்கூடிய தேர்தலில் தான் அதை சொல்ல முடியும். அப்போ இப்போ அண்ணாமலை அவர்கள் விலகி இருக்கிறார். வரக்கூடிய தேர்தல் என்பது பாராளுமன்ற தேர்தல், அதுதான் வந்து பொது தேர்தல். பொது தேர்தலில் தான் அவர் போட்டியிடுவதாக அவருமே சொல்லி இருக்கிறார். அப்போ அந்த பொது தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி இந்த சட்டமன்ற தேர்தலில் வாங்கிய வாக்கை விட அதிகமாக வாங்கியிருந்தால் அண்ணாமலையுடைய இழப்பு அல்லது அண்ணாமலை கட்சியை விட்டு போனதுனால கட்சியில் உள்ள சில பேர் போனதுனால பெரிய இழப்பில்லை என்பதை நாங்கள் நிரூபிக்க முடியும். ஒருவேளை இந்த சட்டமன்றத்தில் வாங்கிய வாக்குகளை விட நாங்கள் குறைவாக வாங்கினால் அப்போ நிறைய பேர் பேசுவதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் இன்னும் ஒரு 2.5 வருஷம் பொறுத்து இருக்கணும். அது பாராளுமன்ற தேர்தலில் தான் அதற்கான தீர்வு கிடைக்கும். இல்லை, அவர் சொல்லியிருக்காரு வீத லீடர் அமைப்பு வந்து தேர்தலை சந்திக்க போகுது அப்படின்றதுல அவர் உறுதியாக இருக்கிறாரு. இப்போ நீங்கள் சொன்னதுலேயே நான் சொல்கிறேன், எதுவுமே இல்லாமல் ஒரு மாஸ் ஃப்ரண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்த விஜய் அவர்கள் இன்னைக்கு வந்து தமிழகத்தில் ஆட்சியை பிடிச்சிருக்காரு. அப்படின்னா பாஜகவில் சேரும்போது இல்லை பாஜகவில் சேர்ந்து அவர் செயலாற்றும் போது அண்ணாமலை அவர்களுக்குன்னு ஒரு மாஸ் ஃப்ரண்ட் இருந்ததா வெளியில் நம்மளே பார்த்தோம். இப்போ அந்த மாஸ் ஃப்ரண்ட்டோட அவர் தேர்தலை சந்திச்சாருன்னா மேபி அவர் பக்கம் மக்கள் சாகிறதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படின்றது தான் பார்க்கப்படுது. அப்போது பாஜகலேருந்து வளர்ந்தவர் வெளியில் போகிறாரு, அங்கே போய் ஒரு கட்சியை இந்த மாதிரி நடத்துறாரு அப்படின்னா அது பலவீனமா தானே பார்க்கப்படும். திரு அண்ணாமலை அவர்கள் பாஜகவிலிருந்து எதை பேசினாரோ அது அவர் கருத்து பேசல. பாஜகவுடைய சித்தாந்தம், பாஜகவுடைய கொள்கை நிலைப்பாடு, பாஜகவுடைய எதிர்கால திட்டங்கள், பாரத பிரதமர் சாதித்த விஷயங்கள், இதை திரு அண்ணாமலை அவர்கள் அவருக்கே உரிய பாணியில பேசினாரு. அது மக்களிடத்துல ரீச் ஆச்சு. அதனால அண்ணாமலை அவர்கள் போக்கஸ் ஆனாரு அப்படின்னா பாஜகவுடைய செயல் திட்டங்களை வைத்து போக்கஸ் ஆனாரு. இப்ப அண்ணாமலை வந்து மறுபடியும் போக்கஸ் ஆவாரா என்றால் அவருக்கான செயல் திட்டங்கள் என்ன, அவர் எதிர்காலத்தில் என்ன மாதிரியான இலக்குகளை அல்லது சித்தாந்தத்தை பின்பற்ற போகிறார் என்பதை அவருடைய நடைமுறை நடவடிக்கைகளை வைத்துத்தான் கணிப்பிட முடியுமே தவிர கடந்த காலத்துல அண்ணாமலை இருந்ததை வச்சு நிகழ்காலத்தில் ஒப்பிட முடியாது. ஏன்னா கடந்த காலத்தில் ஆல்ரெடி இருக்கிற ஒரு சித்தாந்தத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு, புதுசா அவர் ஒன்று கண்டுபிடிச்சு சொல்லல. கட்சிக்குடைய நிலைப்பாட்டை அவர் சொன்னாரு, கட்சியினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் அதுக்கு பூஸ்டப் பண்ணாங்க. ஆனா இப்ப அவர் தனியா போய் ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கிறார் என்றால் அவருக்கான என்ன சித்தாந்தம், அவருக்கான எதிர்கால இலக்கு என்ன என்பதை அவர் பேசி அதன் மூலம் அவர் எதை சாதிக்க போகிறார் அப்படின்ற கேள்விதான் வைக்க முடியுமே தவிர இங்க இருந்து ஒரு போக்கஸ் ஆயிட்டாரு அதனால போற இடத்துல போக்கஸ் ஆயிடுவாருன்னு சொல்ல முடியாது. அது காலம் தான் பதில் சொல்லும்.
ஓகே, அப்போ காலந்தான் பதில் சொல்லணும். அதுக்கு மேலே அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ தமிழ்நாட்டோட அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்த மாற்றம் நிகழ்ந்துருச்சு, மக்களுக்கு சேர வேண்டியதெல்லாம் இந்த 60 நாளில் செயல்தினம் போயிருக்கு அப்படின்றது சொல்கிறாங்க நிறைய இடத்துல. சென்னையை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி ஆஃப் தொகுதி வந்து கையில் வச்சிருக்கிறது இன்னைக்கு தாவேக்கா தான். 2 தொகுதி மட்டும்தான் திமுக கையில் இருக்குது. மிச்சம் 14 தொகுதிகள்லையும் அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. மக்களுக்கு உண்மையாகவே அடிப்படையாகவே சேர வேண்டிய எல்லா செயல் திட்டங்களும் போய் சேர்ந்துருச்சா அப்படின்றது இருக்கு. ஆனால் பார்க்கும்போது நிறைய செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? சென்னை பெருமாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் இதை கடந்த கால ஆட்சியாளர்களாக இருக்கட்டும் இல்லது இப்போ டிவிகேவாக இருக்கட்டும் என்ன பேசுனாங்கன்னா, நாங்கள் வந்து சிங்கப்பூரா மாற்றி காட்டுவோம், வளர்ச்சி அடைந்த ஒரு மாநகராட்சியாக மாற்றி காட்டுவோம், இந்த பாரதத்திலே ஒரு பெரிய தலைநகராக இதை வந்து மக்களுடைய எல்லாவித வசதி வாய்ப்புகளும் அடங்கிய ஒரு வளர்ச்சி மிகுந்ததாக மாற்றி காட்டுவோம்னு சொன்னாங்க. ஆனால் உண்மையாகவே அப்படி நடக்கலை. நீங்க பாருங்க, கடந்த திமுகவுடைய 5 ஆண்டுகால ஆட்சியிலையும் சரி, இப்போ தாவேக்கா ஆட்சியிலும் தொடரக்கூடிய ஒரு பொதுவான விஷயம் தண்ணீர். வெயில் காலம் வந்துருச்சுன்னாவே கடுமையான தண்ணீர் பற்றாக்குறை வந்து திமுகவுடைய 5 ஆண்டுகால ஆட்சியிலும் இருந்தது. இப்போ கடந்த 2 மாத கால டிவிகே ஆட்சியிலும் இதை நம்ம பார்க்கிறோம். தண்ணீர் தட்டுப்பாடை நீக்குவதற்கு இங்க ஒரு தெளிவான பாதையை யாருமே வகுக்க தயாரில்லை. ஏன்னா மக்களை எதிர்பார்ப்பிலேயே வைத்திருந்தால் அவர்களுடைய குறைகளை கதறிக்கொண்டே இருந்தா நாங்க செய்யறோம் என்று சொல்லி வாக்கு வாங்க முடியுமே தவிர தீர்வு கொடுத்துட்டா அவர்கள் ஓட்டு போட மாட்டாங்க என்ற மனநிலை டிஎம்கேக்கும் இருக்கு, டிவிகேக்கும் இருக்கு. இப்போ இங்க தண்ணீர் பற்றாக்குறைக்கு அடிப்படையில் என்ன செய்யணும்? ஒரு கட்டமைப்பு வந்து எல்லா பில்டிங் கட்டுறீங்கன்னா அதுக்கு ஒரு நீர்த்தேக்கம் தேவை, அதுக்கான வடிகால் இருக்கணும். அது இருக்குதா அப்படின்னு இன்றைக்கு வரைக்கும் அதை சரியா பாதுகாக்கப்படலை. அதே மாதிரி பார்த்தா சென்னைக்கு அருகில் உள்ள சென்னைக்கு குடிநீர் தரக்கூடிய பூண்டி ஏரி, சோழவரம் ஏரி, புழல் ஏரி, செம்பரம்பாக்கம் ஏரி, இந்த ஏரிலாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும், முழுக்க அது ஆகாய தாமரைகளால் ஒரு பக்கம் மறைத்து வைக்கப்பட்டிருக்கு, இன்னொரு பக்கம் கழிவு நீர் எல்லாம் அந்த ஏரிகளுக்குள்ள போகுது, குப்பைகளை வந்து அதே ஏரிக்குள்ள கொட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப குடிநீராக வரக்கூடிய ஏரி முற்றிலுமாக தூய்மை அடைந்து மாற வேண்டிய சூழல் இருக்குன்னா இல்லை, எல்லாமே இன்னைக்கு கழிவுநீர் கால்வாய்கள் தான் சேரும் இடமா நான் சொன்ன ஏரிகள்லாம் இருக்கு. அதே மாதிரி குடிநீர் பற்றாக்குறையை நீக்குவதற்கு தான் வீராணம் திட்டம்னு கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி கிருஷ்ணா நதிநீர் திட்டம்னு கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி மீஞ்சூர்லையும் அது இப்போ திரு விஜய் அவர்கள் போய் தண்ணீர் குடிச்சார் இல்லையா, அந்த ஈசிஆர்ல இருக்கக்கூடிய பகுதி, இந்த 2 இடத்துலயுமே கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இது எல்லாமே குடிநீரை இந்த சென்னை மாநகராட்சிகளில் இருக்கக்கூடிய மக்கள் 1 கோடி பேருக்கு கொடுக்கணும்னு கொண்டு வந்த திட்டம். ஆனா இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் ஏகப்பட்ட குழப்பங்களை வச்சிருக்கிறாங்க, சரி செய்யல. அதனால் இன்றைக்கு வரைக்கும் சென்னை மாநகராட்சியில் இருக்கிற 1 கோடி மக்களுக்கு குடிநீர் தட்டுப்பாடு இருக்கு. அதை டிவிகே அரசு சரி செய்யல. சரி, இவர்கள் இதை தான் சரி செய்யலைன்னா இன்னொரு 3 மாசம் பொறுத்து மழை காலம் வரும். எப்படி குடி தண்ணீர் பிரச்சனை தவிக்கிற வாய்க்கு தண்ணீர் இல்லாம சென்னை மாநகராட்சி கஷ்டப்படுகிறதோ அதே மாதிரி இன்னொரு 3 மாசம் பொறுத்து மழை வந்து விட்டால் தண்ணீர் நிரம்பிய சென்னையாக இருக்கும். எல்லா இடங்கள்லயுமே வடிகால் சுத்தப்படுத்தப்படாம ஒவ்வொரு முறையுமே அரசியல்வாதிகள் என்ன செய்வாங்க, வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு இடுப்பளவு தண்ணியில நடந்து போய் பால் பாக்கெட் கொடுக்கறது, பண்ணு கொடுக்கறது, இதுதான் இருக்கும். இதையே இந்த முறையுமே டிவிகே அரசும் செய்ய போகிறது நீ நிதர்சனமா பார்ப்பீங்க. ஏன்னா வடிகாலுக்கு சுத்தப்படுத்துவதற்கு எந்த வேலையும் செய்யல. இங்க இருக்கிற ஏரிகளை குளங்களை தூர்வாரப்படல, ஆக்கிரமிப்பாக ஏரி அடைத்து வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய எல்லா கட்டிடங்களையும் வந்து சரி செய்யணும். அது சம்பந்தமா நீதிமன்றங்களுடைய தீர்ப்பை உடனடியாக வாங்கி அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றி நீர்த்தடங்களை எல்லாம் சரி செய்யணும்ன்ற நோக்கம் இந்த ஆட்சிக்கு இருக்குதான்னு எனக்கு தெரியல. அதை விட கொடுமை, வெள்ள பாதிப்புகளுக்கு கடந்த முறை 4000 கோடி ரூபாயை செலவு பண்ணி ஏறக்குறைய 80% பணிகள் முடிஞ்சிருச்சுன்னாங்க. ஆனால் சொன்ன பிறகு அடுத்த மாசம் வந்த மழையில நீங்க பாத்தீங்கன்னா 2026 ஆரம்ப காலகட்டத்தில் கடுமையான மழை இருந்தது, அதே வெள்ளம் அதே நீர் இருந்துச்சு. நாங்களுமே போய் இதே பால் பண்ணு எல்லாத்தையும் கொடுத்தோம். ஏன்னா இப்ப எதிர்கட்சியா இருக்கிற நாங்கள் குறை சொல்றோம்னு சொல்றாங்க. இது குறை அல்ல, ஒரு அரசு தன்னை சரி செய்து கொள்ள வேண்டும். அப்ப இன்றைக்கு தண்ணீர் தட்டுப்பாடுக்கு டிவிகே வந்து எப்படி தடுமாறி கொண்டு இருக்கோ சரி செய்ய முடியாம, அதே மாதிரி வரக்கூடிய 3 மாதத்துல கடுமையான மழை வரும் பொழுது, வெள்ளம் வரும் பொழுது ஒட்டுமொத்த சென்னை மாநகரமே ஸ்தம்பிச்சிருக்கும். ஒரு மாநகரம் என்பது உயர்ந்த கட்டிடங்களாலும் அகண்ட சாலைகளால் மட்டுமே வந்து பெருமை அடிக்கக்கூடியதா இருக்கக்கூடாது. அங்க இருக்கிற அடிப்படை தேவையான குடிதண்ணீர் இருக்கான சென்னை மாநகராட்சியில இல்ல, இன்றைக்கும் பற்றாக்குறை. 3 மாசம் பொறுத்து எல்லா இடங்கள்லயுமே வந்து வடிகால் தூர்வாரப்படாதனால வெள்ளம் இருக்கும், தண்ணீர் பற்றாக்குறை இருக்கும். அதே நேரத்துல வந்து மக்கள் வந்து நிறைய பேர் இறந்து போவாங்க. யாருமே வந்து வீட்டை விட்டு வெளியே வர முடியாது. ஏன்னா வீட்டுக்குள்ளாரையே வந்து அந்த வெள்ளத்தினுடைய தண்ணீர் வந்துடும்.
இப்படி பல கொடுமைகளை இந்த சென்னை மாநகராட்சி அனுபவித்துக் கொண்டே இருக்குன்னா ஒட்டுமொத்தமா சென்னையை நாங்கள் கைப்பற்றி விட்டோம் என்று சொல்லக்கூடிய திரு ஜோசப் விஜய் அவர்கள் இந்த முறை குடிதண்ணீர் பற்றாக்குறை எப்படி நீக்க போகிறார்? வரக்கூடிய 3 மாதத்துல இருக்கிற மழை வருமே, அதுல வெள்ளம் வருமே, அதுல தென்னையை மூழ்க போகுத, அதுல இந்த பேண்ட் ஷர்ட்டை போட்டுக்கிட்டு அல்லது வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு அவரும் கடந்த கால அரசியல்வாதிகள் மாதிரி தண்ணீரில் இறங்கி போய் பாலையும் பண்ணியும் கொடுக்க போறாரா? அல்லது முன்கூட்டியே வடிகாலை சுத்தம் செய்து ஏரி குளங்களுக்கு ஆக்கிரமிப்பை அகற்றி ஒட்டுமொத்தமாக வரக்கூடிய தண்ணீர் நேரடியாக கடலுக்கு போவதற்கான ஏற்பாட்டை செய்வாரா அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அதை விட சென்னைக்கு ஒரு பெரிய ஆபத்து என்னன்னா, இன்றைக்கு சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட எல்லா இடங்களிலும் குப்பைகள் எல்லா இடங்களிலும் தேங்கி இருக்கு. குப்பை அகற்றப்படல. திடக்கழிவு மேலாண்மை என்பது டோட்டல் ஜீரோவா இருக்கு டிவிகே அரசுல. என்ன காரணம்? கடந்த கால ஆட்சியில் இருந்த மேயர் டிஎம்கே, அங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான கவுன்சிலர்கள் டிஎம்கே சார்ந்தவர்கள். அதனால இந்த ஆட்சிக்கு கெட்ட பேர் ஏற்படணும் என்பதற்காகவோ அல்லது இந்த ஆட்சி கடந்த காலத்தில் உள்ள கவுன்சிலர்களோ மேயரையோ சரியா வேலை வாங்காத காரணத்தினாலேயோ எங்குமே குப்பைகள் அகற்றப்படலை. வேண்டுமென்றால் முதல்வர் ஜோசப் விஜய் வீட்டு பக்கத்துலயும் இல்ல முன்னாள் முதல்வர் அல்லது முக்கிய அமைச்சர்கள் வீட்டு பக்கத்துல வேணா சுத்தமா இருக்குமே தவிர, சென்னையில நீங்க நார்த் சென்னை சவுத் சென்னைன்னு எடுத்து பாருங்க, வட சென்னை முழுக்க இன்னைக்கு குப்பைகள் நிறைந்த ஒரு இடமா இருக்கு, கழிவு நீர் நிறைந்த இடமா இருக்கு. சென்னையுடைய ஒட்டுமொத்த குப்பைகளுமே இந்த வட சென்னையில் இருக்கிற வியாசார்பாடி, எம்கேபி நகர், அது பக்கத்துல இருக்க குப்பை கூடங்கள்ல போட்டு எரிக்கிறாங்க. அதுல வரக்கூடிய அந்த துர்வாடைகள் மிகப்பெரிய அளவிற்கு அந்த பகுதியில் ஏறக்குறைய ஒரு 5-6 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு அவங்களுக்கு காசு நோயிலிருந்து நுரையீரல் பிரச்சனையிலிருந்து இது ஒரு பெரிய பிரச்சனை. திடக்கழிவு மேலாண்மை இல்லாதனால ஒட்டுமொத்த குப்பைகளை சேர்த்து அது ஒரு பெரிய ஆபத்தை நோக்கி போகுது. எல்லா இடங்களிலும் இன்னைக்கு குப்பை எங்க கொட்டுறதுன்னு தெரியாம ரோட்ல போற இடத்துல குப்பைகளை கொட்டிடுறாங்க. அதே மாதிரி மக்கள் இல்லாத பகுதின்னா கொட்டிடுறாங்க, வயல்வெளினா கொட்டிடுறாங்க. இப்படி குப்பைகள் சரியான முறையில் பாதுகாக்கப்பட்டு அதை திடக்கழிவு மேலாண்மை செய்யப்படாதனால மிகப்பெரிய பிரச்சனையாக, நோயை பரப்பக்கூடிய இடமாக, நீரை நஞ்சாக்கக்கூடிய இடமாக, ஒட்டுமொத்த பிளாஸ்டிக் கழிவுகள் பிரித்து அதை சரியான முறையில் எந்த இதுக்கு பண்ணணும், அதை சாதாரண ஒரு குப்பை எப்படி அகற்றும் என்பதை குப்பையை பிரிக்கிறத ஒரு வீடுகளிலிருந்தே கொண்டு வரணும் நிலையை சரியா இந்த அரசு டிவிகே அரசு பயன்படுத்தாதனால எல்லா இடங்களிலும் குப்பை இருக்கிற சென்னை குப்பை மாநகராட்சி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இருக்கு. அதனால் இது உடனடியாக தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் கவனத்தில் கொள்ளணும். ஒரு மாநகரம் சரியாக இருக்கணும்னா அடிப்படை தேவையாக இருக்கிற குடிநீர், குப்பையை அகற்றி திடக்கழிவு மேலாண்மை, வெள்ள பாதிப்பு இல்லாம அந்த மக்களுக்கு வடிகாலை சரி செய்து எந்தவித ஆபத்தும் வராம மக்களை காப்பாற்றுவது, அதெல்லாம் தாண்டி இன்றைக்கு சென்னையினுடைய மிகப்பெரிய ஒரு பிரச்சனைனா டிராபிக். எல்லா இடங்களிலுமே போக்குவரத்து நெரிசல். எப்படி பெங்களூரு போன்ற நகரங்கள் கூட இன்றைக்கு போக்குவரத்து நெரிசலை சரி செய்து வேறு வேறு பாதைகளை அமைத்து இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் நீங்க காலையில் 8 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் பார்த்தா 1 மணி நேரத்தில் பயணம் செய்யக்கூடியவர்கள் 3 மணி நேரம் பயணம் செய்யணும். சாதாரண மக்கள் தான் இதுல பாதிப்படைகிறாங்களே தவிர, திரு ஜோசப் விஜய் கான்வாய் எல்லாம் கிளியரா இருக்கு, ஆட்டோமேட்டிக்கா அவர் போயிட்டு வர்றாரு, அதனால அவருக்கு கஷ்டம் தெரியல. ஒரு சாதாரண பாமரன் இன்றைக்கு சென்னையில ஒரு தொழிலாளியாக அல்லது ஒரு கம்பெனியிலேயோ அல்லது தன்னுடைய பிள்ளையை ஒரு பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டு வரணும்னா கூட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் செலவிடக்கூடிய அளவிற்கு இந்த பேருந்தா இருக்கட்டும் அல்லது போக்குவரத்து நெரிசலா இருக்கட்டும், இந்த நெரிசலை குறைப்பதற்கு என்ன செய்ய போகிறார்கள் என்பதுதான் கேள்வி. ஏன்னா சென்னையை நாங்க ஒட்டுமொத்தமா கையில் எடுத்துட்டோம் அப்படின்னு டிவிக்கு பெருமையா சொல்றாங்கன்னா, அப்ப அந்த மக்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற வேண்டியது தமிழக முதல்வருடைய கடமை. சோ இதை எல்லாத்தையும் தீர்வு செய்வதற்கு இவர்கள் முன்வந்தால் உண்மையாகவே நாங்கள் பாராட்டுகிறோம். அப்படி முன்வராமல் வழக்கம் போல கடந்த கால திமுக ஆட்சியை குறை சொல்வதுதான் திரு விஜய் அவர்களுடைய வேலையாக இருக்கும் என்றால், இதே சென்னை மக்கள் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் விஜய் அவர்களை மிகப்பெரிய அளவிற்கு புறக்கணிப்பார்கள். ஏன்னா படித்த மக்களும் மாற்றம் வேண்டும் என்று நினைத்த மக்களும் விஜய் அவர்களுக்கு சென்னையில வாக்களிச்சிருக்கிறாங்க. அவர்களுடைய அந்த வாக்குகளை ஏமாற்றத்துக்குரியதாக திரு விஜய் அவர்கள் மாற்றுவாரேயானால் சென்னை மாநகர மக்கள் கண்டிப்பாக பதிலடியை விஜய்க்கு கொடுப்பார்கள். இப்போ இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது என்ன அப்படின்னா, மேயருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா போன வாட்டியே அவங்க மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சாங்க. ஏன்னா 4000 கோடி செலவு பண்ணியிருக்காங்க, ஆனால் மழைநீர் வடிகால் பணிகள் எதுவும் பெருசாக நடக்கலை அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இப்போ இந்த ஆட்சி வந்திருக்கு. இப்போ மறுபடியும் இந்த மாதிரியான மழை வெள்ள பாதிப்புகள்லாம் வருது அப்படின்னா அதுக்கு ஒரு செலவினம் செய்ய வேண்டியதாக இருக்கும். அப்போ இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய முதல்வரோட ஒத்து போகணும் அப்படின்றதுக்கு எந்த ஒரு பெரிய ஃபங்க்ஷன்லையும் மேயர் அவர்களை பார்க்கல. இது எப்படி சார் பார்க்கறது? இப்போ மக்களினுடைய மேயராக சூஸ் பண்ணிட்டாங்க, மக்களுடைய நிலை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அரசு நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் மேயர் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள்ல
அவர்கள் அழைக்கிறார்களா இல்லையா என்று தெரியல. ஏன்னா இப்போ டிவிகே அரசு வந்திருக்கு, அது டிஎம்கேவால தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயர். இப்போ அவங்க அழைத்து அவர்கள் போகவில்லையா அல்லது அழைக்கவே இல்லையே என்கிற ஒரு முதல் கேள்வி இருக்கு. ரெண்டாவது, ஒரு குத்துவிளக்கு ஏத்துறதுலயே சர்ச்சை வந்து எம்எல்ஏ கோவித்து கொண்டு போய் பிறகு அமைச்சர் வந்து அதை சரி கட்டின விஷயங்களையும் பார்க்குறோம். அதனால இன்றைக்கு சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் நேரடியாக டிவிகேவுடைய இந்த புதிய அரசுக்கு ஒத்துழைப்பு தருவது மாதிரி தெரியல. முடிந்தவரை அவர்கள் தனிப்பாதையில் சென்று கொண்டிருக்கிறார்கள், இவர்களும் அதை கண்டுகொள்ளல. இதுல கொடுமை என்னன்னா பாதிக்கப்படுவது மக்கள் தான். இப்படி ஒரு தமிழக அரசும் அதன் சார்ந்த அமைச்சர்களுக்கு இங்க இருக்கக்கூடிய மேயர், இங்க இருக்கக்கூடிய திமுக கவுன்சிலர்கள் ஒன்றுபட்டு இல்லாததுனால இங்க எல்லா வேலைகளுமே இப்ப நிற்குது. குப்பையே அகற்றுவது கிடையாது, குடிநீர் தண்ணி பிரச்சனையை பார்க்கறது இல்லை, வடிகால் வாரியத்துக்கு வரக்கூடிய மழை காலத்துக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யாமல் இவர்கள் வேடிக்கை பார்ப்பாங்க. ஏன்னா அவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த ஆட்சிக்கு கெட்ட பேர் வரட்டும். சரி, குறைஞ்சபட்சம் இவர்கள் நாங்க டோட்டலா சென்னையை ஜெயிச்சிருக்கிறோம் டிவிக்கு, அதனால நாங்க சென்னை மக்களுக்கு வந்து அடிப்படை என்ன விஷயங்களோ அதை செய்யணும், அதிகாரிகளை வைத்தாவது நாங்கள் செய்ய முனைகிறோம் அப்படின்னு இவங்களாவது முயற்சி செய்யறாங்களா? இவங்களும் இல்லை. ஸோ அதனால இங்க யார் பெரியவர் யார் சின்னவர் என்ற இந்த போட்டி நடப்பதனால இது முழுக்க முழுக்க சென்னையில் உள்ள மாநகராட்சியின் மக்களுக்குத்தான் பாதிப்பு. இந்த பாதிப்பை உடனடியாக ஒரு அரசு சரி செய்யணும். சரி செய்யாவிட்டால் தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு தான் கெட்ட பேரை தவிர திமுகவில் உள்ள கவுன்சிலர்களுக்கோ இல்லை மேயருக்கோ பெரிய கெட்ட பேர் வராது. இல்ல, கெட்ட பேர் வராதுன்றது வேற. ஆனா இப்போ மக்கள், நீங்க சொன்ன மாதிரி மக்கள் தான் நடுவில் இருந்துட்டு பாதிக்கப்படுறாங்க. இப்ப இதுக்கு தன்னிச்சையா வந்து ஒரு முதல்வர் அவர்கள் நடவடிக்கை எடுக்கலாம் இல்லையா? மாநகராட்சியினுடைய செயல்பாடுகளை அவர் தானே கண்ட்ரோல்ல கொண்டு தாராளமா எடுக்கலாம். அவர் ஏன் எடுக்கல என்பதுதான் நமக்கு உள்ள ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா அடிக்கடி டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான் போட்டின்றாரு. இப்போ அந்த போட்டி சென்னை மாநகராட்சியில் இருக்கு, அதனால மக்கள் பாதிக்கப்படுறாங்க. மக்களின் பாதிப்பை அகற்றுவதற்கு திரு ஜோசப் விஜய் என்ன செய்ய போகிறார்? அடிப்படையில் சட்டப்படி செய்யணும்னா விரைவில் உள்ளாட்சி தேர்தலை கொண்டுட்டு வரணும். இவர் உள்ளாட்சி தேர்தலை கொண்டு வருவாரா என்கிற கேள்வி இன்னும் மக்களிடத்தில் இருக்கு. ஏன்னா இங்கு மட்டுமல்ல, தமிழகம் முழுக்க உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படாததுனால எல்லாமே அதிகாரிகள் கையில் தான் இருக்கிறதே தவிர உள்ளாட்சியினுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய பிரதிநிதிகள் கையில் இல்லை. அதனால தமிழகம் முழுக்கவே இன்றைக்கு பெரும்பாலான இடங்கள்ல இதே குப்பை பிரச்சனை, குடிதண்ணீர் பிரச்சனை, சாலை வசதி சரியில்லை என்ற பிரச்சனை இதெல்லாம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக அறிவித்து மக்கள் மத்தியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை வைத்து மக்களுக்கான சேவைகளை செய்யணும். அதை தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் செய்ய வேண்டும் என்பதான் எங்களுடைய கோரிக்கை. உள்ளாட்சி தேர்தல் ஒரு பக்கம் சரி, இன்னொரு பக்கம் வந்து தேர்தல் சந்திக்கிறது, மக்கள் ஓட்டு போடுறதுன்றதே வந்து அந்த தொகுதியில் உள்ள மக்களுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏதாவது செய்வாங்கன்றது தான். இப்போ இந்த தேர்தல் நடந்துருச்சு, 2 மாதம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து சாரையாக நிறைய பேர் வந்து தன்னுடைய பதவியை வந்து ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்களை போய் இணைகிறத பார்க்குறோம். இப்போ இந்த இடைத்தேர்தலும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுதில்லை. அந்தந்த தொகுதியில் இருக்க மக்கள் இவங்க எவ்வளவு நாள் ஆகுதோ அவ்வளவு நாள் சஃபர் ஆவாங்க. இப்போ அதுக்கான தீர்வுன்றது என்ன? ஏன் இப்படியான ஒரு சூழல் வருது? உண்மையாகவே இப்படி சாரசாரியா எம்எல்ஏக்கள் வந்து அதிமுகவில் இருந்தும் இல்ல பிற கட்சிகள் இருந்தும் போய் ராஜினாமா செய்வதும், அவர்கள் உடனே அடுத்த நிமிஷமே டிவிகேல இணைவதும் வந்து அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, வரக்கூடிய 6 மாசத்துல தேர்தல் வந்துடும், தேர்தலில் நாம மறுபடியும் டிவிகே சின்னத்திலிருந்து வெற்றி பெற்று விடலாம் நினைக்கிறாங்க. ஆனா இவர்கள் கனவு பழிக்க போறதில்லை. 6 மாசத்துல இடைத்தேர்தல் வரப்போறதில்லை. ஏறக்குறைய இடைத்தேர்தலுக்கு 1 to 1.5 வருட காலங்கள் ஆகும். வழக்கு போடப்பட்டிருக்கு. ஸோ அதனால இப்போ ஒரு பெரிய பிரச்சனை இது ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால யாரெல்லாம் அவசரப்பட்டு எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார்களோ அவர்கள் எல்லாருமே இப்போ கதிகலங்கி போய் நிற்கிறாங்க. இது வந்து டிவிகே அரசுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை தரப்போகுது. அதனால உள்ளாட்சி தேர்தல் தான் என்னுடைய கணிப்பு சரியாக இருக்கும்னா முதன்மையாக வரும். இடைத்தேர்தல் வந்து இப்போ எம்எல்ஏவுக்கான சட்டமன்ற தேர்தல் வரவே வராது. இது அவர்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை டிவிகேக்கு ஏற்படும். டிவிகேக்கு பாதிப்பு இருக்கட்டும் சார், அந்த சட்டமன்ற தொகுதிகள் எல்லாம் மக்கள் 1.5 வருஷம் ரொம்ப பெரிய கஷ்டத்தை அனுபவிப்பாங்க, கஷ்டப்படுவாங்க என்பதை தாண்டி டிவிகே மேல இயல்பா கோபமும் வரும்ல. ஒரு மக்கள் பிரதிநிதியாக வேறு ஒரு கட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் வெறும் அவர்களின் சுயநலத்திற்காக போறாங்கன்னா அப்ப அந்த தொகுதிக்கு தேர்தல் ஆணையம் செலவிடுகிறதுனா யாருடைய பணத்தை? மக்கள் பணத்தை செலவிடுகிறது. அந்த மக்கள் பணத்தை நாசமானாலும் பரவாயில்ல, தன் சுயலாபத்துக்கும் டிவிகே போறாங்க. இப்ப அங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இல்ல, 1 ஆண்டு காலம் 1.5 ஆண்டு காலம் இல்லைன்னா அந்த கொதிப்பு மக்களிடத்தில் இருக்கும். அது திரு ஜோசப் விஜய்க்கு எதிராக திரும்பும். அப்ப குதிரை பேரத்தை நடத்தி தன்னுடைய ஆட்சியை தக்க வைப்பதற்கு இவர் செய்ததுனால இந்த சட்டமன்றங்கள் எல்லாம் பாதிக்கப்படுதுன்னு பாதிக்கப்பட்ட சட்டமன்றத்தினுடைய மக்கள் வந்து கொந்தளிப்பாங்க. அந்த கொந்தளிப்பு டிவிகே அரசுக்கு எதிராக இருக்கும் பொழுது நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட எங்களுடைய கூட்டணி கட்சி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. சோ அரசியல் களத்துல இன்றைக்கு இடைத்தேர்தல் என்பது வராது, உள்ளாட்சி தேர்தல் வருவதற்கு தான் வாய்ப்பு இருக்கிறது என்பது ரொம்ப தெளிவா இருக்கு. இது டிவிகே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்ன்றதுனால
அவர்கள் கதிகலங்கி போயிருக்கிறாங்க. அதை சமாளிப்பதற்கு வேறு என்ன செய்ய முடியும்னு அவர்கள் யோசிக்கிறார்கள். எதுவாக இருந்தாலும் மக்கள் நலன் பயக்கக்கூடிய ஆட்சியாக இருந்தால் தமிழக மக்கள் வரவேற்றிருக்கிறார்கள் கடந்த காலத்தில். அதுதான் நிகழ்காலத்திலும் நடக்க போகுது. ஒருவேளை பாசாங்க அரசியலோ அல்லது ரீல்ஸ் அரசியலோ செய்வதுதான் திரு ஜோசப் விஜயின் ஒரு நடவடிக்கையாக இருக்கும் என்றால் மக்கள் ஜோசப் விஜயை புறக்கணிப்பதற்கும் ரொம்ப காலம் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஓகே சார், இறுதி கேள்வியா இந்த கேள்வியோட முடிக்கிறேன். ஏன்னா நம்ம ஏற்கனவே முன்னாடி இன்டர்வியூலையும் கேட்டது தான் நான் கேட்குறேன். என்னன்னா அவங்க தாவேக்கா ப்ரொபகண்டா பண்ணதே வந்து ஊழலுக்கு எதிரான கட்சியாக இருக்கும், சட்டம் ஒழுங்கு இங்கே சரி செய்யப்படும் அப்படின்ற 2 விஷயத்த பிரதானமாக முன்னிலைப்படுத்தினாங்க. இப்போ இந்த 60 நாளில் நிறைய பிரச்சனைகளை பேசியிருக்கோம். இன்னைக்கு மெஜாரிட்டியாக நிறைய இடங்களில் தாவேக்கா சார்பாக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மேலே புகார்கள் வரதை பார்க்குறோம். அறநிலைத்துறை மேலே இருக்கட்டும், இல்லை தூத்துக்குடியில் வந்து மீன்வளத்துறை அமைச்சர் அவங்க மேலே வரதா இருக்கட்டும். அப்படி இல்லை அப்படின்னா சின்ன சின்ன போஸ்டிங்ல இருக்கக்கூடியவங்க மேல புகார்கள் வருது. வீடியோ இன்னைக்கு காலைல ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மாதிரி நிர்வாகி வந்து 1.5 லட்சம் வந்து அஃபிஷியலா கேட்டாங்க அப்படின்றது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்றது நடந்துட்டே இருக்கு. நடு ரோட்ல வெட்டி போறதா இருக்கட்டும், இல்லை எங்கேயோ ஒரு ஏரியால ஏதோ ஒரு கொலை நடக்கிறதா, இதுவும் நடந்துகிட்டே இருக்கு. இப்போ இதுக்கான சொல்யூஷன் என்ன? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த ஊழல் புகார் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எப்படி பாக்குறீங்க? வெளிப்படையாக ஒரு உண்மையை சொல்லணும்னா, திமுக ஆட்சியில் நடந்த அளவிற்கு ஊழல் இன்றைக்கு டிவிக்கு ஆட்சியில இல்லை. ஓரளவு ஊழல் குறைந்திருக்கிறது. ஊழலே இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஊழல் குறைந்திருக்கிறது. திமுக ஆட்சியில ஏகோபோகமா இருந்த அந்த ஊழல் வந்து இன்னைக்கு கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. அதற்கு என்ன காரணம்னா, ஒன்று, இங்கு வந்து ஊழல் எப்படி செய்ய வேண்டும் என்று தெரியாதவர்கள் அமைச்சர்களாக புதுசா வந்திருக்கிறாங்க. அதனால அவங்க சின்ன சின்னதா செஞ்சு மாட்டிக்கும் பொழுது அவருடைய பேர் பெருசா கெடுது. அதனால மற்ற அமைச்சர்கள் கொஞ்சம் அலர்ட்டா இருக்கிறாங்கன்னு தான் நானும் பாக்குறேன். இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா அறநிலையத்துறை அமைச்சர் வந்து பழனிக்கு அடிவாரத்தில் இருக்கிற நில விவகாரத்துல அவர் தன்னுடைய சொந்த பந்தங்களுக்கு எழுதி கொடுத்துட்டார் 2 கோடி ரூபாய்க்கு அப்படின்னு ஒரு பெரிய இஷ்யூ வந்துச்சு. அப்புறம் அவர் விளக்கம் கொடுக்கிறாரு. இப்போ எதுவாக இருந்தாலும் ஆரம்பத்திலேயே அது தெரியுது. அப்ப இவங்க திட்டமிட்டு திருட தெரியல. அதான் நான் சொல்றேன், இவர்களுக்கு எல்லாம் திட்டமிட்டு திருட தெரியல, அதுக்கு ட்ரைனிங் கிடையாது. அதனால இப்ப ஆரம்பத்தில் இவர்கள் மாட்டிக்கொள்கிறார்கள். அல்லது அதற்கான எங்களுடைய குற்றச்சாட்டு இது பொய்யானது அப்படின்னு அவங்க விளக்கம் கொடுக்குற இடத்துல இருக்கிறாங்க. அதனால திமுக அளவுக்கு இங்க ஊழல் நடக்கல. ஊழல் நடப்பதற்கான முயற்சிகளைத்தான் மேற்கொண்டு கொண்டு இருக்கிறாங்க. அதுல சில ஊராட்சி தலைவர் மாத்துறாங்க, சில அமைச்சர்கள் பேர் கெட்டு போகிறது. இப்போ வழக்கறிஞர்கள் நியமனத்துல வந்து தேவையில்லாம வந்து மாட்டிக்கொண்டு அதுக்கு திரு நிர்மல்குமார் அவர் பதில் சொன்னாரு. அந்த பதிலே பொய்யான பதில் என்பதை அடுத்து பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஆதாரமா வெளியிட்டோம். அதனால ஆரம்ப காலகட்டத்தில் இவர்கள் செய்யக்கூடிய இந்த ஊழல்கள் எல்லாம் உடனடியாக வெளிப்படுவ காரணத்தினால இவர்கள் பெரிய ஊழல் செய்ய முடியாம இருக்கிறார்கள். விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் முதல்வரான பிறகு நான் வந்து தொடமாட்டேன், தொட்டவங்களையும் விடமாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. உண்மையானுமே அதை வரவேற்கிறோம். அப்படித்தான் இருக்கணும். ஒரு நாட்டினுடைய ஒவ்வொரு பொறுப்பில் உள்ளவர்களுமே சரி. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் 13 ஆண்டு காலம் நல்லாட்சி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல எந்த இடத்திலும் அவர் ஊழல் செய்ததா இந்த வரைக்கும் ஒரு குற்றச்சாட்டு இல்லை. அவருடைய அமைச்சரவையில் இந்த ஊழல் நடந்திருக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் ஒரு குற்றச்சாட்டு இல்லை. அந்த மாதிரி திரு ஜோசப் விஜய் அவர்களும் நிச்சயமாக அவர் நடவடிக்கை எடுப்பாரையானால், ஒரு நல்லாட்சியை கொடுப்பாரையானால் பாஜக வரவேற்கும். ஆனால் முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு ஆரம்பத்திலேயே அமைச்சர்கள்ல இருந்து அவருடைய ஊராட்சி தலைவர்கள்ல இருந்து டிவிகே உடைய நிர்வாகிகள் வரைக்கும் கட்ட பஞ்சாயத்து செய்யறதும் சின்ன சின்ன அளவுல செய்யும் பொழுது அந்த ஊழல்ல மாட்டிக்கொள்வதும் வெளிப்படும் பொழுது இது எந்த அளவிற்கு மக்கள் எதிர்பார்த்தார்களோ அது இல்லாமல் போகிறது அப்படின்றதுதான் வெளிப்படையா தெரியுது. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். 60 நாளில் இந்த அலங்கோலமான ஆட்சி டிவிகே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. வரக்கூடிய 6 மாத கால ஆட்சியில் இன்னும் இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை பார்த்து அதற்கு ஏற்ப மக்களின் குரலை பாஜக எதிரொலிக்கும். நிச்சயமா சார், உங்களுடைய நேரம் ஒதுக்கி நேர்காணல் கொடுத்ததுக்கு ரொம்ப